ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீசன்லாம் வந்து நைட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ தூங்கிடுவாங்க. ஏன்னா டாஸ்க் அடுத்தது இருக்குது அப்படின்னு. இங்கே தான் டாஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இவங்க பண்ணுறது கிடையாது இல்லையா? ஆனால் நைட்லாம் ஃபுல்லாக ஒரே பப்பு மாதிரி தான். நைட் அங்கங்கே முழிச்சின்னு அட்டகாசம் பண்ணின்னு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரோரா. ஐயோ, உங்கள் அட்டோழியங்கள் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நாள் கம்மியாக இருந்துச்சு, திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணால் தான் துஷாரோட கேப்டன்சி அன்றைக்கி பறி போனது. துஷாருக்கு கெட்ட பேர் வந்ததுக்கு காரணமே இந்த பொண்ணு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள் அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு. திடீர்னு நைட்டு வந்துட்டு கையை காமிக்கிறது, இந்த பக்கம் போங்க. அன்றைக்கெல்லாம் வந்துட்டு துஷார் கொஞ்சம் தவறான முடிவு எடுத்துருந்தா என்ன ஆகுது. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, கமருதீன், அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜய் பார்வதி, பக்கத்தில் துஷார், இந்த அம்மா வராங்க. வந்து மடியில் உட்காடுறாங்க. அதாவது முன்னாடி உட்காராங்க, மடியில் சாஞ்சி படுத்துக்கிறாங்க. யார் மடியில்? கமருதீன் மடியில். இது என்னங்க ஒன்று தப்பா அப்படின்னா, அப்புறம் எந்திரிச்சாங்க. அவரே பார்த்துருந்தாங்க. அவர் கண்டுக்காத மாதிரியே இருந்தார். கழுத்தை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கம்முன்னு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்குன்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணி, அதாவது அவங்கள வந்து ஒரு ஆசை தூண்டுற மாதிரி எதுக்காக பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு காண்டாகுது. என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த பேர், ஒரு பேர் இருக்குது, பலூனுக்கான ஒரு பேர், அதை மாற்றி அரோரா சின்க்ளைன்ற ஒரு நேமை வந்து நிலநாட்டணும் பிக் பாஸ் விட்டு போகும்போது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் வந்தாங்க. வந்ததுலேருந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு சுத்தமாக கிடையாது. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்துட்டு இந்த பேரை மென்ஷன் பண்ணுறேன், பலூனக்கா அப்படின்ட்டு. ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஏங்க அவங்க உள்ளே வரும்போது அந்த பேரை மறைக்கணும் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஆளையை காணவங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணவங்க பின்வாங்கிட்டாங்க. நானும் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி எடிட் பண்ணி, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் நான் அதை கேட்குற ஆள் முதல்லேருந்து உங்களுக்கே தெரியும். உடனே நான் வந்துட்டு மாற்றிட்டேன், அரோரா சின்க்ளைன்னு போட்டு விட்டேன். ஏன்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் போய் தேடி பார்த்தேன், அந்த நேம் தான் வந்துச்சு. ஸோ இதுதான் அவங்களுக்கு பிரபலமான நேம் சொல்லிட்டு நான் போட்டு விட்டேன். அவங்க சொன்னோன்னு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கமருதீன் ஏற்கனவே வந்து ஏடாவரமாக போய் இப்போ தான் போன வாரத்துலேருந்து கொஞ்சம் நல்ல வழியில் வந்துட்டு இருக்காரு. நேற்று கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு முருங்கை மரத்து ஏறிச்சு. திரும்ப இன்றைக்கெலாம் ஃபுல்லாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இவரை கெடுத்து விட்ருவாங்களோன்ற மாதிரி இருக்குது. கமருதீன் முதல்ல வந்துட்டு யாருக்கிட்டேருந்து விலகி இருக்காரோ, முக்கியமாக வந்துட்டு இந்த அரோரா சின்க்ளைர் அவங்க கிட்டேருந்து விலகி இருக்கிறது அவருக்கு நல்லது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.